2024 ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ளதாக அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது. இந்த வர்த்தமானிக்கு அமைய ஆகஸ்ட் மாதம் 15 நண்பகல் 12 மணிக்கு முன்னர் வேட்பு மனுக்களை வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய முடியும். ராஜகிரிய சரண மாவட்டத்தில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதுடன் ஆகஸ்ட் மாதம் 14 நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த ஏனைய நாட்களில் காலை 8:30 மாலை 4:15 வரை ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளர் 50,000 ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் என்பதுடன் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளர் 75,000 ரூபாய் கட்டுப்பணத்தை செலுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்களிப்பு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறித்து பலரும் விசேட கவனம் செலுத்தியதை நாம் விசேடமாக குறிப்பிட விரும்புகின்றேன். மேலும் தேர்தல் ஆணைக்குழு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், மற்றவர்களின் செல்வாக்கு காரணமாக செயற்படுவது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எனவே நாம் இன்று வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின் திகதியை யாரேனும் பரிசீலித்து பார்த்தால் எதற்காக இதனை இன்று வரை கொண்டு வந்துள்ளோம் என்பது அனைவருக்கும் புரியும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக செப்டம்பர் 21 சனிக்கிழமை அன்று வாக்கெடுப்பை நடத்த உள்ளோம். சனிக்கிழமை அன்று அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள், குறிப்பாக அரசாங்கம் சாராத நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க எளிதாக இருக்கும். மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணும் போது அரசு பணம் பெருமளவும் சேமிக்கப்படுகின்றது. மேலும் அரசு அதிகாரிகள் விடுமுறை நாட்களில் இந்த சேவையை செய்யலாம். பாடசாலைகளும் குறித்த நாட்களில் மூடப்பட்டிருக்கும். அதனாலேயே சனிக்கிழமையை இதற்காக தீர்மானித்தோம். இதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. இலங்கையில் உள்ள 1,71,00,000 அதிகமான வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றேன். அரசியலமைப்பு மற்றும் அது தொடர்பான சட்டங்களுக்கு ஏற்பவே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழு செயற்படுவதாகவும் அதற்கு எந்த அழுத்தமும் இல்லை எனவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார். 1981 ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கு அமையவே தேர்தல் ஆணைக்குழு இந்த திகதியை தீர்மானித்தது. அதனை விடுத்து எவருடைய கோரிக்கைக்கும் அல்லது அழுத்தத்திற்கும் ஆணைக்குழு தலை சாய்க்காது என்பதை இந்த இடத்தில் தெளிவாக கூறுகின்றோம். நாம் வெளியிட்ட வர்த்தமானி மற்றும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான சட்டம், இவை இரண்டையும் பார்த்தால் நாம் எடுத்துள்ள நடவடிக்கை சரி என்பது சந்தேகத்துடன் பார்க்கும் நபர்களுக்கு புரியும். அதனை புரிந்து கொள்வது சிரமமாக இருந்தால் வீட்டில் பாடசாலை செல்லும் 6 வயது பிள்ளைக்கு வழங்கினால் அந்த பிள்ளை சரியாக அதனை பார்த்து கூறும். இலங்கையில் வாழும் 1,71,00,000 அதிக வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். எனவே நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அல்லது பொய்யான விடயங்களை அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்தும் விடயங்களை வெளியிட வேண்டாம் என நாம் கூறுகின்றோம்.